ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ். 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி என்னுடைய டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே பிளாக் காஃபியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன வடையும் சாப்பிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சு வடை சாப்பிடாதீங்க. அது வந்து நான் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் ஏன் சாப்பிட்டேன் அப்படின்னா, நைட்டில் வந்து பாப்பா தூங்கவே இல்லை, ரொம்ப ஃபிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு காலையிலேயே. ஸோ ஹஸ்பண்ட் எதாச்சும் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு 2 வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒன்று எடுத்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த வடையோட கதை. அதனால தான் மார்னிங் வந்து வடை சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு கஞ்சி. இதில் வந்து ஒரு 50 பொருள்கிட்ட சேர்த்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கி வச்சுருந்தேன். பாப்பா கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ பாப்பா அவ்வளோவா இது சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சத்து மாவு கஞ்சி வெயிட் லாஸில் சாப்பிட்லாங்க, ஆனால் வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டில் அதுக்காக வந்து ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் எடுக்கக்கூடாது. இதில் வெறும் நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன். போட்டு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கிராம் வரும். அவ்வளோதான் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக தான் போச்சு. ஏன் அப்படின்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு ஊசி போட்டோம். ஆக்சுவலாக வந்து முன்னாடியே அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ஊசி போடணுன்ட்டு மருந்து வரல அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எதாச்சியாக ஃபோன் பண்ணேன். ஸோ ஓகே வாங்க போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் போட்டுட்டு வந்துட்டேன். எந்த பிளானுமே இல்லை. ஏன்னா இருந்துச்சுன்னா வந்து எப்படி நைனேன்னு அழுவாங்க. ஏன்னா 1.5 வயசு ஊசின்ற போது கையிலையும் போடுவாங்க, தொடையிலையும் போடுவாங்க. இப்போ பாப்பா வேறு கொஞ்சம் ஆக்டிவாக நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால வந்து தொடையில் போட்டால் கொஞ்சம் பெயினாக இருக்கும். மேபி இதை முன்னாடியே நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எதாவது ப்ரீ பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். சரி ஓகே கேட்டு வந்து வாங்கினாங்க. சரி ஓகே எப்போயாவது நம்ம போட்டு ஆகணும் அப்படின்ட்டு நான் போய் போட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு எனக்கு டீ குடிக்கிற பிளானே இல்லை. பாப்பா என்ன பண்ணதில் வந்து ரொம்ப தலை டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன டீ வந்து போட்டு குடிச்சிட்டு பாப்பா தூங்க வச்சுட்டு அவசரமாக இன்றைக்கி சமையல் செஞ்சேன். சமையலே வந்து இன்றைக்கி 12:30 மேலே தான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌன்னு சொல்லுவாங்கள்ல, அது பருப்புலாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பீட்ரூட் பொரியல், ஒரு பீட்ரூட் போட்டால் எங்கள் 3 பேருக்கு சரியாக இருக்கிறதுனால ஒரு பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் என்னமோ தெரில, எனக்கு ஊற சாப்பிடவே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஊரை ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஊரை பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வாங்கினது, கடையில் வாங்கினது. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வைக்கணும். நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து தீர்ந்துச்சு நம்ம வீட்டில் போடுறது. ஸோ அதனால வந்து இந்த ஊறுகாய் சாப்பிட்டேன். பட் ஆனால் இது எனக்கு பிடிக்கல. இது அப்படியே நான் வந்து சும்மா ஒரு 2 வாய் சாப்பிட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். அந்த காயும் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இது ஒரு அவசர சமையல் தான். இல்லைன்னா கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவசரமாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதால வந்து ஈவினிங் டைம்லாம் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கு என்ன சொல்கிறது, டீ குடிக்கணும் அது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஸோ பாப்பாவை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி பாப்பா வந்து 7 o'clock தூங்க வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி, ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறம் அதான் சொன்னேன்ல, பாப்பா ஊசி போட்டு வந்தனால பாப்பா ரொம்ப இதாக இருந்ததுனால எனக்கு வேறு எதனால நான் மட்டும்தான் சேனல் பண்ணுறதுனால எனக்கு வேறு ஏதாவது செய்கிறதுக்கே எனக்கு தோணல. தோசை இட்லி அது மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு ஏதாவது ப்ரோட்டீன் ரிச்சாக செய்யலாம்னு நினச்சேன், அதுவே முடியல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 150 கிராம் ரைஸும் மதியம் வச்ச சாம்பாரும் இருந்துச்சு, அதை ஊற்றிட்டு ஒரு முட்டை மட்டும் கொஞ்சமாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒருவேளை நார்மல் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முட்டைக்கு நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் ஒரு 2 முட்டை கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டே வந்து ப்ரொடெக்டிவாக தான் போச்சு. பட் வந்து ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.